வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா போஷ் டிஷ்வாஷர் 13 பிளேட்ஸு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப நாளாக இது வாங்கலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன். கடைசியில் வாங்கிட்டோம். இதை பற்றி தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணி காமிக்க போகிறேன். இது 2x2 இருக்குது. இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஆனால் ப்ரோக்ராம்ஸ்லாம் இந்த இதுலேயே டாப்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. சும்மா நம்ம மேனுவலில் போய் பரட்டின்னு இருக்க வேண்டாம். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறேன். இதில் வாஷிங் மிஷின் மாதிரி இதுக்கும் இன்லெட் அவுட்லெட் 2 பைப் வருது. இது ஒரு இதில் இது அடாப்டர். இது என்ன பர்பஸ்னாக்கு இது அந்த இன்லெட் வாட்டர் வருது இல்லையா, அதில் கொஞ்சம் இதாக அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்ததுனாக்க இது ஃபில்ட்ரு பண்ணி தண்ணி வரும். 15 டேஸ்க்கு ஒன்ஸ் எடுத்து இதை க்ளீன் பண்ணி இந்த அடாப்டரை அந்த இன்லெட் பைப்பில் மாட்டிடணும். தண்ணி இந்த டஸ்ட்லாம் இல்லாமல் உள்ளே சேரும். இந்த டிஷ்வாஷரில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இது ரின்ஸ் சைடு, சால்ட்டு, டிட்டர்ஜெண்ட், இது 3 போஷ் பிராண்டுது இது இங்கே இருக்குது. இது என்னன்னாக்கா ட்ரம் க்ளீன் பண்ணுறதுக்கு இது தனியாக நம்ம வாங்கிக்கணும். இது 3 இந்த பேக் 770 ருபீஸ்க்கு போஷ் பிராண்டு வாங்கிட்டேன் நான். இது ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் பண்ணணுன்னாக்கா அதில் காமிக்கிறது நம்மளுக்கு ரீஃபில் பண்ணணுங்கிறத. முதல்ல சால்ட்டு ஃபில்லப் பண்ணிடலாம். 1 kg சால்ட்டை அப்படியே அதில் போட்டுட்டோம். இந்த சால்ட்டு தீர்ந்துடுத்துன்னா லைட் பிளிங்க் ஆகும் மிஷினில். அப்போ நான் அதில் நிரப்பணும். திரும்ப அடுத்தது ரின் சைடு நிரப்பணும். லைட் 2 போட்டாச்சு. இப்போ லைட் அந்த பிளிங்க் ஆனது நின்று போயிடுது. அடுத்தது நம்ம டிட்டர்ஜெண்ட் ஆட் பண்ண போகிறோம். இது தவிர இந்த கேப்சூல் இல்லாமல் வருது. டெய்லி நம்ம மறக்காமல் டிட்டர்ஜெண்ட்டோ நம்ம கேப்சூலோ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த டிட்டர்ஜெண்ட் அதுக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா டெய்லி நல்ல பளிச்சுன்னு பாத்திரம் தேய்ச்சி வந்துடும். இதில் இந்த ஸ்பூனு கரண்டி எல்லாம் வைக்கிறதுக்கு இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு இது நம்ம அவசியம் இல்லைன்னு எனக்கு தோன்றுறது. ஏன்னா இதை வச்சோன்னா நம்மளுக்கு நிறைய இடம் நம்மளுக்கு வைக்கலைன்னா இது நல்லா சேவ் ஆகும் நம்மளுக்கு இடம். இதில் இந்த பிளேட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை மடித்து விட்டுட்டு நம்ம இந்த குக்கர்லாம் பெரிய பாத்திரம்லாம் வைக்கும்போது இதை மடித்து விட்டுட்டு நம்ம இதை வச்சோன்னாக்க நல்ல ஸ்பேஸ் சேவ் ஆகுது. அப்புறம் இந்த குக்கர்லாம் எவசிலர் குக்கர், அலுமினியங்கிறது திக்காக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்புறம் இரும்பு தோசைக்கல், அப்புறம் இந்த மிக்ஸி இருக்கு இல்லையா, மிக்ஸி ஜார் வைக்கலான்னு சொன்னார். அந்த மேலே இருக்கிற அந்த மூடியெல்லாம் வைக்க வேண்டாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திக்கு பிளாஸ்டிக் நல்லா இந்த டப்பர் வேறு அது மாதிரி இருக்கிறதுலாம் வைக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கப்பன் சாசர் இதெல்லாம் வைக்கலான்னு சொன்னார். இப்போ நான் காமிக்கிறது வேறு ஒன்றும் இல்லை. இதில் இந்த கருவேப்பிலை அந்த இதில் இருக்கிற பாத்திரம் நம்ம பாத்திரம் தேய்க்கும் போது அதில் வர அந்த டஸ்ட்டு அந்த இதெல்லாம் குப்பையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதில் போய் செக்ரகேட் ஆகும். இதை நம்ம ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்டு அதை எடுத்து வேறொன்று ரன்னிங் வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணி அதை அப்படியே மாட்டிட வேண்டியதுதான். பாத்திரம்லாம் அடுக்கி வச்சாச்சு. அந்த ட்ரேக்கு கீழே, மேல் ட்ரேக்கும் கீழ் ட்ரேக்கும் கீழே ஒரு ஃபேன் இருக்குது. அது இந்த 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 ட்ரே இடிக்காமல் இருக்கா அந்த வச்சு சுற்றி விட்டு பார்க்கலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் சூஸ் பண்ணிடலாம். இது எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் தான் நான் போட போகிறேன். என்னோடய பாத்திரம்லாம் எப்போயும் ரொம்ப பிசுக்கெல்லாம் ரொம்ப இல்லை. இது இன்டென்ஸ் கடாயின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது நம்ம இந்த இழுப்பு ரொம்ப எண்ணெய் பாத்திரம், இந்த பிசுக்காக இருக்கிற பாத்திரம்லாம் போட்டோம்னாக்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் தான் பண்ண போகிறேன். இது 1 hour இது ப்ரோக்ராம். இது பண்ணிவிட்டு நம்மளுக்கு எப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை வேரியோன்னு இருக்குது. அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வெறும் ஆஃப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பண்ணுறது அதுக்கான ப்ரோக்ராம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் வாஷ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது 1 hour ஆகும். இது போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் என்னென்னா நம்ம எல்லாத்தையும் லோட் பண்ணியாச்சு. ஒரு 4 பாத்திரம் நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா
இதை வந்து நம்ம திறந்து அது அந்த ஒரு 10 நிமிஷம் ஓட ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து அந்த 4 பாத்திரத்தை உள்ளே வச்சுட்டும் திருப்பி மூடிட்டா அந்த எந்த ப்ரோக்ராம் அது வந்து லாஸ்ட்டாக பண்ணிட்டு இருந்ததோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கும். இந்த பாத்திரமும் க்ளீன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி டெக்னீஷியன் சொன்னார். இந்த பால் பாத்திரம்லாம் நான் அப்படியே தான் போடுறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பார்க்கலாம் 1 hour ஆகும். தேய்ச்சி முடிச்சாச்சு. உடனே திறந்தா ஆட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 hour கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். எல்லாம் வச்சுருந்தோன்னா மேலே அந்த தண்ணி சேர்ந்துடும். இந்த மாதிரி குக்கரோட இந்த பிடி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து திருப்பி போட்டிருந்தோன்னா அதிலெல்லாம் தண்ணி சேர்ந்துருக்கும். அதனால் கொஞ்சம் ஆறினோன்னு எடுக்கலாம். வச்சுன்னு தேய்ச்சிருக்கு பாருங்கள். குக்கர்லாம் நல்லா பிரைட்டாக இருக்குது தேய்ச்சிருக்கிறது. கையில் தேய்க்கிறதுக்கு இதுக்கும் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சு நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது. நல்லா தேய்ச்சிருக்கு. இண்டாலியம் மெழுகுலாம் போட்டுருந்தேன். நல்லா பிரைட்டாக தேய்ச்சிருக்கு. இழுப்ப சட்டிலாம் நல்லா பிரைட்டாக இருக்குது பாருங்க. நல்லா தேய்ச்சிருக்கு. அப்படியே எடுத்து நம்ம அடிக்கிடலாம். க்ளீனாக இருக்குது. இதில் வந்து பின்னாடி இந்த தண்ணி தேங்கியிருக்கும் இல்லையா, அதை எடுக்கும்போது ஜாக்கிரதையாக சூடாக இருக்கும். பால் பாத்திரம்லாம் நல்லா தேய்ச்சிருக்கு. பால் பாத்திரம் போட்டிருந்தேன், நல்லா தான் தேய்ச்சிருக்கு. மிக்ஸி ஜார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம உள்ளே தான் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நம்ம தேய்க்கும் போது அந்த பேக் சைட் நம்ம வந்து ரொம்ப தேய்க்கிறது அந்த பிசுக்கு வந்து இருந்துட்டு நம்ம என்ன தான் தேய்ச்சாலும் அதில் இருக்கிற டோட்டலாக அந்த கரையெல்லாம் வராது. இதில் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. இதனால பிசுக்கெல்லாம் போய் நல்லா நீட்டாக இருந்தது. நான் ரொம்ப ஹாப்பி. இது நல்ல உபயோகமாக இருக்குது. ஒருத்தர் இருக்கிற மாதிரி கூடவே ஒருத்தர் வந்து ஹெல்ப்புக்கு இருக்கிற மாதிரி இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.